ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்தான நடிகைகளுக்கு வாழ்க்கை தந்த வள்ளல்களை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது சுருக்கமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏற்கனவே விவாகரத்தாகி அடுத்தது யாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நடிகைகளுக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த நடிகர் தனவான்கள் இவங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷனை வளவலன்னு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதுக்கு மாறாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கிசுகிசுக்களும் ஒரு சில நல்ல தகவல்களும் சினிமாவை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் மற்றும் நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள். சரண்யா பொன்வண்ணன் அவர்களுக்கு பொன்வண்ணன் அவர்கள் முதல் கணவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சரண்யா அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரண்யா அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரள மாநிலத்துல தான். அவங்களோட அப்பா ஏபி ராஜ் அவர்களே மலையாளத்துல கிட்டத்தட்ட 75 படங்கள் டைரக்ஷன் பண்ணவர். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா சரண்யா அவர்கள் முதலில் தமிழில் அறிமுகமான படம் கமல் அவர்கள் நடித்து மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் படம் தான். அதுதாங்க அவங்களோட கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் படம், முதல் தமிழ் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கெரியர்ல நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 1994 வருஷம் கருத்தம்மா அப்படின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சாங்க. அந்த படத்துல வந்து பொன்வண்ணன் அவர்கள் கூட ஜோடி சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு 1995 வருஷம் பொன்வண்ணன் அவர்களை இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம விக்கிபீடியாவை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நீ என்ன அப்படியே ஒப்பிக்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி தான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே சோசியல் மீடியா உலா வந்தாலுமே கூட ஒரு சில தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தரோட திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொன்வண்ணன் அவர்களை 2வது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கசிஞ்சது. அந்த முதல் கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1988 வருஷம் இயக்குனர் மற்றும் நடிகரான ராஜசேகர் அவர்களை இவங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த ராஜசேகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகர் மற்றும் இயக்குனர். சிம்பிளா அவரை பத்தி சொல்லணும்னா, இந்த பொன்மாலை பொழுது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பார்த்திருப்பீங்க. நல்ல முட்டை கண்ணு, ஹிப்பி ஹேர் ஸ்டைலு, பெல் பாட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில புக் எடுத்துக்கிட்டு மரத்தடியில ஓடிக்கிட்டு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, இவர் தான் அவரு. சோ இவர் ஆரம்ப காலத்தில் ராபர்ட் அப்படின்றவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சில படம் வந்து இயக்குனாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அந்த காலகட்டத்தில் பிரபு மற்றும் சரண்யா 2 பேரும் சேர்ந்து நடித்த மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்ற ஒரு படத்தை இவர் தான் இயக்குனார் இல்லைங்களா. அந்த படத்துல வந்து சரண்யா அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு காதல் மலர்ந்தது. சோ அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காம இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து நடந்துருச்சு. இதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் 1995 வருஷம் பொன்வண்ணன் திருமணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றது, இப்படியும் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டேன். இப்போ இவர்களை தொடர்ந்து இரண்டாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஞ்சித் மற்றும் அவர் 2வதா திருமணம் செய்த நடிகை ராகசுதா அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரஞ்சித் அவர்கள் கிட்டத்தட்ட 90s கிட்ஸின் ஒரு ஃபேவரட்டான ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பப்போ தொடைய காமிச்சு பயங்கரமா ஃபங்கு தலையெல்லாம் வச்சுக்கிட்டு வேற லெவலில் ஹீரோயிசம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட படங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆர்கே செல்வமணி அவர்களின் பொன்விலங்கு அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சப்போ நம்ம ரஞ்சித் மற்றும் அவரோட முதல் மனைவியான பிரியா ராமன் அவர்களும் இணைந்து நடிச்சாங்க. இணைந்து நடிக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் காதல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நேசம் புதுசு அப்படின்ற ஒரு படத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு அதுக்கப்புறம் லவ் ஆகி இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கல்யாணம் வந்து 2 வீட்டு தரப்புலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ண ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடந்ததா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து கடைசியா இவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே என்ன தெரியுங்களா, நடிகர் ரஞ்சித் அவர்கள் ராகசுதா அப்படின்ற இன்னொரு நடிகையோட ஒரு தொடர்புல இருந்தது வந்து பிரியாராமன் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சா. ராகசுதா அவர்களும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமானவங்க தான் அவங்க. அது மட்டும் இல்லாமல் KR விஜயா இருக்காங்க பார்த்தீங்க நடிகை, அவங்களோட தங்கச்சி பொண்ணு தான் அந்த ராகசுதா. அவங்களும் வந்து ஒரு டிவோர்ஸி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பிரியாராமன் அவர்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் 2014 வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விவாகரத்தான ஒரு சில மாதங்களிலேயே ராகசுதா அவர்களை இவர் திருமணம் பண்ணி கன்ஃபார்ம் தாங்க எங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்களோட இந்த 2வது திருமணம் ரொம்ப நாளா நீடிச்சுதான் கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் விவாகரத்து ஆயிடுச்சான். இந்த 2வது கல்யாணமும் புட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தனிமலை இருந்த நம்ம ரஞ்சித் அவர்கள் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பிக் பாஸ் எல்லாம் போனாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரியாராமன் அவர்கள் கூட நட்புறவுல இருந்து இப்ப மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாம். இதெல்லாம் நல்ல முடிவு. அப்ப ராகசுதாவோட வாழ்க்கை என்னங்க ஆச்சு. 3வதா சொல்ல போறது நடிகர் சதீஷ் மற்றும் சீதா அவர்கள். ஸோ சீதா அவர்களோட முதல் கணவர் யார் அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரியும், பார்த்திபன் அவர்கள் தான். இவங்களுக்குள்ள எப்படி காதல் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சீதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருந்தாங்க. ஆண் பாவம் படம்லாம் நடிச்சு முடிச்சோன்னா அவங்களோட மார்க்கெட் வேற லெவலில் இருந்தது. ஆனால் அதை நடிச்சு முடிச்சோன்னா புதிய பாதை அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் நடித்து இயக்கிய படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சப்போ தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சீதா அவர்கள் வீட்டில் அலோவே பண்ணலையா, அக்செப்டே பண்ணலையா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் இவங்க திருமணம் பண்ணிட்டாங்களாம். இவங்க வந்து 1989 வருஷம் பார்த்திபன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திபன் போட்ட முதல் கட்டளை இதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால 10 வருஷ காலம் சினிமால இருந்து விலகி இருந்தவங்க
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து மறுபடியும் நடிகலாம்னு நினைக்கும் போது இவங்களுக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா 10 வருஷம் மார்க்கெட்டை விட்டாச்சு. அதுக்கு ஒரு படத்துலையும் பெருசா வாய்ப்பு கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சீரியல்லாம் 2002 வருஷத்துல இருந்து இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி 2010 வருஷம் இவங்க கூட நடிச்சிட்டு இருந்த சக நடிகரான சதீஷ் அவர்களை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 43 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சதீஷும் சீதா அவர்களும் கிட்டத்தட்ட 6 வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இப்படியும் ஒரு விஷயம் நடந்தது சினிமாவுக்குள்ள. நான்காவதா சொல்ல போறது ஒரு கான்ட்ரோவர்சியல் கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நடிகர் திலீப் மற்றும் மஞ்சு வாரியர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து முதல் கணவன் முதல் மனைவி. என்னது தமிழை போட்டு குழப்பிட்டு இருக்கிறான்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தமிழ்ல சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது திலீப் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன மாட்டுறது, அவரே தான் போய் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவரோட கல்யாண கதை, காதல் கதை, இந்த கதையெல்லாம் நம்ம இப்ப பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது, அதாவது திலீப் அவர்கள் முதலில் திருமணம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை மஞ்சு வாரியர் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1988 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் பண்ணி அப்புறம் இவங்களுக்கு மீனாட்சி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. 17 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா திடீர்னு பாத்தீங்கன்னா 2014 வருஷம் மஞ்சு வாரியர் அவர்கள் கோர்ட்ல போய் விவாகரத்து அப்ளை பண்றாங்க. மீடியா எல்லாமே இவங்க பக்கம் தான் திரும்பிச்சு. 17 வருஷம் வாழ்ந்துட்டு எதுக்குங்க பிரியுறீங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க பெருசா எதையும் ஓபன் பண்ணல. ஆனா இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, காவியா மாதவன் ஒரு நடிகை இருக்குது. இந்த நடிகை பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன ஒரு நடிகை தான். இந்த நடிகையோட தான் வந்து இப்ப திலீப் அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இது தெரிஞ்சனால தான் மஞ்சு வாரியர் அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2015 வருஷம் அபிஷியலா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு வருஷத்துல 2014 வருஷம் காவியா மாதவன் அவர்களை இவர் அபிஷியலா திருமணம் பண்ணி 2018 வருஷம் ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாரு. இந்த சம்பவம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவங்களோட ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் போல இருக்குது. ஸோ மீடியா வந்து வழக்கம் போல வந்து இந்த ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தது. ஆனா இவங்களும், அதாவது காவியா மாதவன் அவர்களும் பாத்தீங்கன்னா திலீப் அவர்களை இரண்டாவதான் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட முதல் கணவரே யாருன்னு பாத்தீங்கன்னா நிஷால் சந்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2009 வருஷம் இவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி குவைத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த படத்துலயும் நடிகல. ஆனா இவங்க திருமணமான வெறும் 6 வருஷத்துல மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சுங்க. ரெண்டு பேருக்கும் செட் ஆகல. அதனால தான் உடனே வந்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னு அப்ளை பண்ணி ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்து 2011 வருஷம் தான் அபிஷியலா இவங்களோட டிவோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு அப்புறம் தான் இவங்க திலீப்பை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இது என்னங்க ட்விஸ்ட்? இதுக்கு மேல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? திலீப் அவர்களுக்கு முதல் மனைவி மஞ்சு வாரியர் கிடையாதுங்களாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் சினிமா நடிகர் ஆவறதுக்கு முன்னாடியே ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கு. இது வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். நான் கேள்விப்படல. இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் ஊர்ல இருக்கும்போது நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நடிகர் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து மஞ்சு வாரியரை திருமணம் பண்ணிட்டாரு. ஆனா திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை, இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண பொண்ணை இவர் அபிஷியலா விவாகரத்து கூட பண்ணலையா. இப்படியும் ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எப்படி வந்ததுன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இவர் வந்து பாவனா அவர்கள் கிட்ட ஒரு முறைகேடுல இருந்தார் பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவரோட புட்டு எல்லாம் வெளில வந்துருச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு பூதலும் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன கேப் மாதிரி தனம் பண்றாங்க பாத்தீங்களா. இப்ப ஐந்தாவதா சொல்ல போறது விஜே பூஜா மற்றும் அவர்களின் இரண்டாவது கணவரான ஜான் கொக்கேன் அவர்கள். ஜான் கொக்கேன் அவர்கள் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேம்புலி அப்படின்ற மாதிரி ஒரு பாத்தீங்களா, சார்பட்டா பரம்பரையில அவர் தான். இவர் ஆரம்பத்துல மாடலிங் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சு சில படங்களில் சின்ன சின்ன வில்லன் ரோல் எல்லாம் பண்ணி, உதாரணத்துக்கு இந்த தெலுங்கு மற்றும் கன்னட படங்களான பாகுபலி மற்றும் கேஜிஎஃப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல், மூஞ்சே தெரியாது, கூட்டத்தில் நிப்பாராம். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் மனுஷன் இந்த என்ன படங்க அது சார்பட்டா பரம்பரையில ஒரு நல்ல கேரக்டர் பண்ணி இன்னைக்கு ஓரளவு தெரிகிற நடிகரா இருக்கிற தமிழ் சினிமால. இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகை பூஜா அவர்கள், விஜே பூஜா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா விஜே பூஜா அவர்களுக்கு ஜான் கொக்கேன் இரண்டாவது கணவர் தான். ஏன்னா முதல்ல பூஜா அவர்கள் SS மியூசிக் அப்படின்ற ஒரு சேனல்ல வேலை பார்க்கும்போது அவங்க கூடவே விஜேவா இருந்த விஜே கிரேக் அவர்களை 2010 வருஷம் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க. 2017 வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு கதை. ஜான் கொக்கேன் அவர்களும் பாத்தீங்கன்னா இரண்டாவது கணவர் அப்படின்றதோட இவரும் பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் தான் பண்ணிருக்காரு. ஏன்னா இவரும் முதல்ல மீரா வாசுதேவன் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் 2012 வருஷம் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். மீரா வாசுதேவன் அவர்களும் ஒரு நல்ல நடிகை தான். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மற்றும் பாலிவுட்ல எல்லாம் படம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2016 வருஷம் விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் 2019 வருஷம் தான் பூஜா அவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. இது என்ன லிங்க்? வடிவேல் படத்துல வர காமெடி மாதிரி இது இல்ல. உனக்கு எத்தனாவது? 4வது. எனக்கு 7வது. 6வதா சொல்ல போறது சீரியல் பக்கம் வண்டி விடுவான். சீரியலில் நடிக்கும் ஸ்ருதிகா மற்றும் ஆரியன், SSR ஆரியன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்ருதிகா அவர்களும் பார்த்தீங்கன்னா டிவி சீரியலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை. எந்த வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா அதுக்கப்புறம் அப்பாவை சேர்க்கலாமா வேணாமா, அம்மாவை கேட்டால் தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஸ்ருத்திகா அவர்கள் பேசிக்கலி ஃப்ரம் மலேசியா. அவங்க வந்து ஒரு மலேசியா தமிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவங்க பார்த்தீங்கன்னா மலேசியால இருந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கு சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு ஆசை, நம்ம ஒரு நடிகை ஆகலாமே, நல்லா பார்க்க கலர் ஆகிறோம், எல்லாரும் பார்க்கும்போது சீரியல் நடிகை மாதிரி இருக்குது அப்படின்றாங்களேன்னு சொல்லி இவங்களும் வந்து ஒரு சில படங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா கபடி ஊழலாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நடிகிற படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆனனால நம்மளுக்கு சினிமா செட் ஆகுது, பேசாமல் சேஃப்டியாக போய் நம்ம சீரியலில் செட்டில் ஆகிடும்னு சொல்லி நாதஸ்வரம், குலதெய்வம் போன்ற சீரியல்கள்லாம் நடிச்சதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா சனீஷ் அப்படின்றவரை இவங்க முதல் முறையாக திருமணம் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்களாம். பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 இயர்ல இவங்க 2 பேருக்கும் செட்டே ஆகலைங்களாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, செட்டே ஆகாதனால தன்னோட 30வது வயசுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல தான் இவங்க திருமணம் பண்ணாங்களாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ். 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க சீரியல்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் எஸ்.எஸ். ஆரியன் அவர்கள் வந்து இவங்களுக்கு நெருங்கிய நண்பரா. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன தெரியுமா, ஆரியன் அவர்கள் முதல் திருமணம் பண்ணி நல்லா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காங்க. இவரோட முதல் திருமணம் வந்து நிவேதிதா அப்படின்ற ஒரு பொண்ணோட காட்சி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோடையும் வந்து பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டனால அவரும் விவாகரத்து வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்ருதிகாவும் ஆரியன் அவர்களும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கப்புறம் எஸ்.எஸ்.ஆர். ஆரியன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் மனைவியோட விவாகரத்து நடந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் லவர்ஸ் ஆயிட்டாங்களாம். இது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்னும் புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்களா. 7வது நடிகர் விஷ்ணு விஷால். இவரோட கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து சினிமாவில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே காலேஜில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கிரிக்கெட்லாம் ஆடி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி காலேஜ் மேட்டான ரஜினி அப்படின்றவரை ஒரு காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ரஜினின்றவங்கள ரஜினி அவர்களின் ஃப்ரெண்டான நடராஜ் அவர்களோட பொண்ணு தான். ஸோ திருமணம் பண்ணி ஒரு குழந்தையாகுது, எல்லாம் நல்லா வாழ்ந்து நின்றுக்கிறாங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால 2018வது வருஷம் ரஜினி அவர்களை விவாகரத்து பண்ணிட்டார் இவர். இந்த பக்கம் அவர் 2வதா திருமணம் பண்ண ஜுவாலா குட்டா அவர்களும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தான். ஏன்னா அவங்க வந்து இவங்க கூடயே விளையாடக்கூடிய இந்தியன் ஷட்லரான சேட்டன் ஆனந்த் அவர்களை திருமணம் பண்ணி இவங்களும் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2011வது வருஷம் ஜுவாலா குட்டாலும் வந்து அவர்களை விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021வது வருஷம் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லவ் ஏற்பட்டு இவங்க 2 பேரும் வந்து ஹைதராபாத்தில் திருமணம் பண்ணிட்டாங்களாம். ஸோ விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் ஜுவாலா குட்டா 2வது, ஜுவாலா குட்டாவுக்கும் விஷ்ணு விஷால் 2வது. ஸோ நண்பர்களே, இப்போ ஒரு 7 பேரை சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே சொன்னால் உங்களோட மைண்டே கொலாப்ஸ் ஆகிடும். பேசாமல் நம்மளும் ஒரு 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு விட்டு போட்டு கொடுக்கணும்? அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நம்ம தொழிலே மாறிடும். அதனால இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக எடுத்துக்கோங்க. சினிமா நடிகர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் வாழ்ந்து நிற்கிறாங்க, இவனெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம மைண்டில் உரைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன் நண்பர்களே. மற்றபடி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் போடலை. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு இது பற்றிய கருத்துக்களை வானில் போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.